இன் ஜென்ரல் வந்து பாருங்க, தம்பி தங்கச்சியை நம்பி ஒரு பெரிய ஸ்தாபனம், முக்கியமாக என்னோட தம்பி தாங்க எனக்கு பையன் மாதிரி, அவனை நம்பி தான் என்னை மொத்த பொறுப்பு ஆஃபீஸ்க்கு ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அவரால் ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. அப்போ ப்ளஸ் நிறைய வரணும், மைனஸ் வந்து வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்தாபனத்தில் உங்களோட ஒரு தலையீடும் இருக்கும். புரியுதுங்களா? தலையீடு இருந்தால் மைனஸ் கிடையாது. சின்ன சின்ன லெவலில் ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு, ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு, அக்கம் பக்கத்து வீட்டாரோட ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு உறவுகளில். மைனஸ் வரக்கூடாது அப்படின்னும் போது ரொம்ப ஒட்டிக்கும் வேண்டாம், ரொம்ப உறவாடிக்கும் வேண்டாம், ரொம்ப வெட்டிக்கும் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ், டீசென்ட், டிசிப்ளின் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லதுங்க. ஆக இந்த 5 கிரக சேர்க்கை 3ஆம் பாவத்தில் நிறைய நல்ல பலன்கள் தான் இருக்குது. மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாங்க கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அதே மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸ்ட்ரெஸ், எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ். நான் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் நினச்சி வந்து யோசிச்சுட்டே இருக்கேன், ஒர்க்கஹாலிக்காக இருக்கேன், அதனால் எனக்கு தூக்கமின்மை அப்படின்றது வருது அப்படின்ற மாதிரி வாய்ப்பு உண்டுங்க. ஆக சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும். ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அதீத முயற்சி பெருத்த யோகம் அப்படின்றது காத்திருக்கு. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.